வணக்கம், வெல்கம் டு ட்ரெஷரி ஆஃப் ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ். எஜுகேஷன் உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி, நாகப்பட்டினம். நமது பதிவுகள் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ், ஆட்டமோ சுவையான சமையல். இப்போ புதுசாக நம்ம என்ன செய்கிறோம், மதிய உணவில் சாதம் 1 கப்பு, காய்கறி 3 கப்பு 4 கப்பு சாப்பிட சொல்கிறாங்க. அதில் உங்களுக்கு நெய், பருப்பு, காய் எல்லாம் நம்ம சத்து கலந்த இன்றைக்கி சுரக்காயில் ஒரு கூட்டு செய்து கொடுக்குறேன். சுவையாக சிம்பிளாக டயட் பண்ணுறவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். வாங்க செய்து காட்டலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இது பிஞ்சு சுரக்காய், பாதி சுரக்காய் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி பழம், 5-6 வெங்காயம், கேரட் இருந்தது, அதனால் எடுத்துட்டு என்ன கேரட் தேவையில்லை. ஒரே ஒரு பச்சை மிளகாய் தாங்க காரத்துக்கு. இது பிஞ்சு சுரக்காய். ஸோ தோலை எடுத்துட்டு நான் உள்பகுதி பாருங்கள், பெருசாக பருப்பு பெருசாக வைக்கலை, அதனால் எல்லாமே சேர்த்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அப்படியே நம்ம நறுக்கி சேர்த்துக்கலாம். தோல் கூட நமக்கு இலசாக இருக்கிறனால தனியாக நீங்கள் வதக்கி சட்னி பண்ணலாம், துவையலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பதிவு கொடுத்துருக்கேன், வேணால் பாருங்கள். இப்போ நம்ம கேரட்டு, வெங்காயம், தக்காளி நறுக்கியாச்சு. நல்லா ஒரு 10 கிராம் ஒரு பெரிய ஸ்பூனு பைத்தம்பருப்பு அலம்பி ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப பருப்பு தேவையில்லை, இந்த அளவு பருப்பு போதுமானது. இப்போ அதாவது ரொம்ப பருப்பு இருந்தால் நம்மளால் அந்த பருப்பு அதிகமாக தெரியும், இந்த காயோட சுவை தெரியாது. அதனால தான் இப்போ நெய் சேர்த்தா உடம்புக்கு நல்லதுங்க, ஜாயின்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த மாதிரி கூட்டுக்கெல்லாம் நெய் வதக்குனா உடம்புக்கு நல்லது தான், அதனால் சேர்க்கலாம். இப்போ நல்லா ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு உளுத்தம்பருப்பு, சீரகம், ஒரே ஒரு மிளகாய், சிகப்பு மிளகாய் 2ஆக நறுக்கி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் ஃபஸ்ட்லேருந்து மிளகாலேருந்து ஆரம்பிப்பாங்க, நான் உளுந்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம், இப்போ இது எல்லாமே அந்த நெய் ஃப்ளேவரில் எல்லாம் கலரட்டும். ஸோ எல்லாம் அப்போ தான் கலந்து வதக்கும்போது அந்த காய் நம்ம எடுத்து இப்போ நம்ம சில பேர் வெறும் கூட்டு மட்டுமே சாப்பிட்றவங்களா இருந்தால் அப்போ அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு காய் சாப்பிட்னாமே கஷ்டப்படுவாங்க. இப்படி இந்த நெய் பைண்டாகிற மாதிரி வதக்கிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா சாப்பிடும்போது. உங்களுக்கு செய்து பார்த்தா உங்களுக்கு அது தெரியும் நான் என்ன சொல்கிறேன்றது. இப்போ நெய்யில் எல்லாம் வதங்கட்டும். அந்த வதங்கினதுக்கப்புறமா ஒரு கலர் மாறுது பாருங்கள், ரொம்ப நேரம் தேவையில்லைங்க. அந்த அடி பிடிக்காமையும் பார்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்துருச்சு. இப்போ அந்த மூழ்களவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க, வேகணும் இல்லையா இந்த காயெல்லாம். ஸோ நான் மூழ்களவுக்கு தண்ணி விட்டுட்டு இந்த பைத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம நான் இப்போ அப்படியே டைரெக்டாக செய்கிறேன். இந்த சுரக்காய் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ அதில் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் மூடி வச்சு. உங்களுக்கு இப்படி இல்லை, நான் இப்படி கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் நீங்கள் இதை அப்படியே என்ன பண்ணலாம், இதை அப்படியே குக்கரில் வச்சு நல்லா மூடி வச்சு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துனா எல்லாம் சாஃப்ட் ஆகிடும். இப்போ சின்ன கட்டி வெல்லம், என்னப்பா கூட்டில் போய் வெல்லமான்னு கேட்காதீங்க. அதுவும் ஒரு அயர்ன் சத்து தான், அது சுவை கூட்டும். நீங்கள் செஞ்சு பார்த்து சுவைத்தா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம சைடில் கொஞ்சம் தேங்காய் துருவல், ஒரே ஒரு பச்சை மிளகாய், சீரகம், அரிசி மாவு, ஏன்னா பைண்டாகிறதுக்காக திக்னஸ்க்காக நைஸாக அரைச்சி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அதுக்கு பதிலாக நீங்கள் சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் காரம் தெரியக்கூடாது, இருந்தும் இல்லாமல் இருக்கணும்னு தான் நான் ஒரு மிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் விட நீங்கள் கம்மியாக காய் எடுத்தால் பாதி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் டபுள் காய் எடுத்திங்கன்னா இன்னும் ஒரு அரை மிளகாய் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ பருப்பு வேகணும், காய் எல்லாமே வேகணுங்க. இப்போ வெந்துச்சு. நான் இன்றைக்கி பைத்தம்பருப்பு இப்படி வேக வைக்கிறதால டைரெக்டாக இன்றைக்கி நான் பைத்தம்பருப்பு வெந்துடும் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் பருப்பு குக்கரில் வைக்கிறதா தான் வைக்கலாம். உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்து முடிக்கிற மாதிரி உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கோ. ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம், கூட்டு தானே, அதனால் தண்ணியாக நீர்க்க இருக்க வேண்டாம். அதனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே பார்த்து சும்மா எடுத்து சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, சாதத்தில் பிசைஞ்சிருக்க அந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இது. இப்போ நம்ம இன்றைக்கி சுரக்காய் செஞ்சுருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து எப்போயுமே சரி, அடுப்புலேருந்து இறக்கிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு பார்த்து சரி பண்ணால் தான் அது சரியாக இருக்கும், ஏன்னா சரியாக இருக்காதுங்க. இப்போ இந்த சொரக்காவுக்கு பதிலாக புடலங்காய், வெள்ளை பூசணி, சிகப்பு பூசணி பண்ணலாம். வெண்டைக்காய் செய்கிறதா இருந்தால் இன்னும் 2-3 தக்காளி சேர்த்து செஞ்சுக்கோங்க. ரொம்ப சுவை டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் நீங்கள் கூட்டு இதை மாதிரி செய்து சாப்பிட்ருப்பீங்க, அது தாங்க இது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் சௌச்சோ கூட நம்ம செய்யலாம்.
இந்த வந்து கூட்டு செய்து சாப்பிடும்போது நம்ம வயிறு ஃபில்லிங்காக பாருங்கள். ஒரு கை தாங்க சாதம் வச்சுருக்கேன், மீது அவ்வளவும் கூட்டு தான். இதை அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இருந்தாலும் நான் நீர் வடு மாங்காய் சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். செய்து கொடுத்துருக்கேன், நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.